நேபாளத்தில் வெள்ளத்தில் சிக்கியவர்கள் 37 பேர் குறித்து இந்த தகவலும் கிடைக்கவில்லை என்று சுற்றுலாவுக்கு ஏற்பாடு செய்து அழைத்து சென்ற சயதி ஃபாரூக்கின் சகோதரர் முகமது உசேன் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பாக உள்ள 20 பேருக்கு உணவுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் காணாமல் போனவர்களின் விவரங்கள் தெரியவில்லை எனவும் கூறினார். இரவு நேரமாகிவிட்டதால் தேடுதல் பணி நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதாக டிராவல் ஏஜென்சி தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இப்போதைக்கு சாப்டர் அமைச்சு நம்ம அங்கே தேடுற பணியில எல்லாரையும் ஈடுபடுத்தி இருக்கோம். இப்போதைக்கு அந்த 20 பேர் இப்போ சேஃபா இருக்கவங்களுக்கு மட்டும் சாப்பாடு ப்ரீவரேஜ் மட்டும் ஹெலிகாப்டர் மூலியமா கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்களும் பாக்கி மெம்பர்ஸ் மலையில அங்கங்க ஒதுங்கி நிற்கிறாங்க மக்கள். அதனால நைட்டு ஃபுல்லா பிளாக் அவுட் ஆனாலும் இருட்டானதுனாலையும் கரண்ட் இல்லை, அது மாதிரி டவர் கனெக்ஷன் எதுவுமே இல்லை. காரணத்தால நைட் எதுவும் தேட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. காலையில விடிய காலில் சூரியன் உதயத்துக்கு அப்புறம் எல்லா தேடும் பணி ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அண்ணன் போன வண்டி இப்போ பத்தி எந்த தகவலும் இல்லை. எதனால காலில் தான் வெள்ளம் வடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம காலைல என்ன தேட முடியும்னு சொல்லியிருக்காங்க. காலைல தேடுதல் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க உங்களுக்கு என்ன செய்தி என்ன நிலவரம் கண்டிப்பா சொல்றேன்.